ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு மதியம் நம்மகிட்ட சாப்பாடு என்னன்னு தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்மகிட்ட மதியானம் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். சிக்கன் கிரேவி வச்சுட்டு அப்புறம் நெய் சாதம், ஏன்னா புலவு சாதம் செய்ய பார்ப்பேன். நெய் சாதம் சொல்லுவாங்க, புலவு சாதம் செய்வாங்க. புலவு சாதம் தானே செய்ய பார்ப்பேன். அந்த புலவு சாதத்துக்கு தொட்டுக்கலாம் அந்த சிக்கன் கிரேவி. இப்போ சிக்கன் வதக்கிட்டு இருக்கேன். நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா நான் சோம்பு ஒண்டி தான் போடுவேன், பட்டை கிராம்பு போட மாட்டேன். சோம்பு ஒண்டி நல்லா பொரிஞ்சோடனே, சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கிட்டு பிற்பாடு இஞ்சி போட்டு பேஸ்ட் இருக்கா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுன்னா அப்புறமா தக்காளியை போட்டு தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி விட்டுட்டு அப்புறமா சிக்கன் அள்ளி போட்டு வதக்குவேன். வதக்கிட்டு அதில் ஒரு கல் உப்பு போட்டு வதக்குவேன். வதக்கிட்டு அப்புறமா அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி சிக்கன் மசாலாலாம் அந்த மசாலா மட்டும்தான் போடுவேன். நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். நான் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். கையில் போய் பார்சல் போட போகிறாப்புல, அதனால தான் எல்லாத்தையுமே இப்போ சொல்லிடுறேன். நீ போய் பார்சல் போடுமா, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி. இது என்ன சாதம்? புலவு சாதம். புலவு சாதம் வந்து நீ தான் வந்து செய்யணும். அது நான் பார்சல் போட்டு வந்து செஞ்சுக்கிறேன். குழம்பு கிரேவி வச்சு விட்டுறேன், நீ வந்து புலவு சாதம் செஞ்சு விட்டுட்டு அந்த பெசரெல்லாம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குழம்பு வச்சு ஏதோ ஒரு சாதம் வச்சு நம்ம இருக்க வேலையில போயிடுவேன். இன்னைக்கு வந்து என்னுடைய தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாளுங்க. மணி டாக்டர் இருக்காருல்ல, அவருக்கு தான் பிறந்த நாள். என் தங்கச்சி வீட்டுக்காரவங்களும் மெட்ராஸ் போயிட்டாங்கங்க. எதுக்காக மெட்ராஸ் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் இன்னைக்கு பட்டம் வாங்குறாப்புல காலேஜில், அதனால அவங்க அங்கே போயிட்டாங்க. இன்னைக்கு பிறந்த நாள் வேறையா, பிள்ளைக்கு நம்ம வேற எதுவும் செஞ்சு கொடுக்கணும்னு அந்த பையனுக்கு பிடிச்ச சிக்கனும் புலவு சாதமும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மத்தியானம் வர சொல்லியிருக்கேன். இப்போ காலையில் போய் தோசை ஊற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன். மத்தியானம் வர சொல்லியிருக்கேன். அம்மா அப்பா எல்லாருமே வருவாங்க. வந்தோடனே மத்தியானம் பார்க்கலாம். இப்போ கையில் போய் பார்சல் போடட்டும். வந்து அது புலவு சாதம் செய்யல, அது எப்படி செய்யுது உங்களுக்கு காட்டுறேன். புலவு சாதம் பார்சல் போட்டுட்டு வந்து டக்கு டக்குன்னு தாளிச்சு விட்டுட்டாப்ல. நான் கொஞ்சம் வெளியில் அந்த வெயிலில் ஜாமான் போட்டுக்கிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கிறேன். வந்து பார்க்குறேன், எல்லாம் தாளிச்சு விட்டாப்ல. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கையிலே நல்லா வெளியேன்னு நல்லா இருக்குது. சரி, சாதம் ரெடி ஆகட்டும். எத்தனை விசில் விடுவ கையில்? 3 விசில் விட வேண்டியது. 3 விசில் விட்டு சம்பளம் வச்சுருவேன். இது 3 விசில் விட்டு அப்புறமா சாப்பாடு என்னென்னு பார்ப்போம். நம்ம சாப்பாட்டு அரிசி இல்லை, இது வேறு அரிசி, ஏதோ கடையில் தான் வாங்கியிருக்காப்ல. இது சூப்பராக இருக்கும் இந்த அரிசி பிரியாணிக்கு, அதனால் அதை வாங்கியிருக்காப்ல. இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் சாதம், வெள்ளை சாதம் வந்துக்கிட்டு இருக்கு. மோர் கிரு வேணா ஊற்றி சாப்பிட்டுப்பாங்கன்னு. அவ்வளோதான், விசில போடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன், இது நான் பண்ண சிக்கன். நான் எப்பயுமே தான் தேங்காய் ஊற்ற மாட்டேன்னா. சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக மல்லித்தலை கிவி அப்படியே களைய விடாமல் இறக்கி வச்சுருக்கேன். புலவு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாகவே நல்லாவே அருமையாக செஞ்சுருக்காப்புல. இந்த மாதிரி சாப்பாடு, இந்த கலர்ன சாதம்லாம் நல்லா செய்வா அப்படின்னு சொல்லுவேன்ல, சூப்பராக நல்லா செஞ்சுருக்கிறாப்புல. இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, தான் கம்மியாக இருக்குது சாதம். இன்னும் நான் சாப்பிடல. இது யாருக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி பையனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அது எப்படியும் 2 மணி ஆகும், 2:30 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு, கீழே இறங்கி வரத்துக்கு. அதனால் இதில் எடுத்து வச்சு மூடிட்டோம்னா சூடு ஆறாமல் இருக்குமா, அதனால் இதில் மூடி வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் கிரேவி, அருமையான சிக்கன் கிரேவி அந்த சாதத்துக்கு தொட்டு சாப்பிட. அப்புறம் முட்டை, அப்புறம் 2 வத்தல் உடவை வறுத்தேன் நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாளுக்கு ஸ்பெஷல். இவ்வளோ அப்பா அதெல்லாம் சாப்பிடல பார்ப்போம். அம்மாவுக்கு நடந்து வர முடியாது, அதனால் அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்பா வண்டியே நான் ஆடு பார்க்க போனோம், ஒன்றும் வரலையாம், வந்தோன்னு வர சொல்கிறோமான்னு சொன்னாங்க. சரி, வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். தம்பி எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா 3 மணி ஆகிடும். நம்ம போய் சாப்பிடலாம் வாங்க. நல்லா இருக்கும். உங்களுக்காக தான் கொஞ்சம் குறைவாகவே விசில் கூட இருக்கும். நல்லா இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்குல்ல. இது அவங்க இன்னைக்கு சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சாம்பார் இருக்குது, அதை தொட்டிக்கிட்டு வத்தலோட வரைக்கும் தொட்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க. சிக்கன் வந்து என் தங்கச்சி பையன் சாப்பிடுவாங்க. அந்த பையனுக்கு என்ன, இது பிறந்த நாள் வேறு, அதனால் என்னத்தை சைவ சாப்பாடாக கொடுக்குறதுன்னு அதுக்கு பிடிக்கும். அதனால் அதுக்கு சிக்கன் கரட்டி சாப்பாடு, என்ன சாதம் வரவே புலவு சாதம் செஞ்சு தம்பி கொடுத்தாச்சு. தம்பி நீட்டாக சாப்பிடுவாங்க. எங்கள் பையனும் சாப்பிடுவாங்க, அவங்க தங்கச்சி பையனும் சாப்பிடுவாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள்லாம் தயிர் சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். அம்மாவுக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நேற்று உங்களுக்கு பூச்சி கடிச்சது இல்லைப்பா, அப்பாவுக்கு என்ன போய் பாத்ரூம் விட்டாங்கன்னு காலையில் கையில் கேட்டாலும் போய் பாத்ரூம் விட்டேன்னு சொன்னால, அப்பாவுக்கு நேற்று என்ன பண்ணிட்டுனா ஆடு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஆடு ஓட்டிகிட்டு போன இடத்துல
அது என்ன தேன் பூச்சா? அது என்ன பண்ணுச்சு? முன்னாடி கூட கோடிச்சு படிக்க ஆரம்பிச்சு கிளச்சு ஆடு காய்ச்சி போயிடுச்சா? ஆடு போய் தலையை காட்டில் மேய்ஞ்சிட்டு அந்த தலையை காட்டில் போய் காட்டை போய் ஏறினோன்னா அதில் உள்ளதெல்லாம் காட்டி வந்து என் மேலே எண்ணெய் வட்ட ஆரம்பிச்சு. ஓடி இருக்கேன் ஓட்டம் அவ்வளோ ஒரு ஓட்டம் ஓடி இருக்கேன். தலையை சுற்றி தான் ஒரு பின்னாடியே படையாக வந்துட்டு இருக்கு. திரும்பி போகல. நான் ஓடுறேன்னா பின்னாடியே இருந்துட்டு இருக்கு. கையிலே அவுத்து குத்துறேன். செல்லுமணி மருமவை பார்த்து தாத்தாக்கு வசி வைக்கிறாரு. எனக்கு தாங்கவும் இல்லை. சுற்றுலாம் அந்த சுற்றி வச்சுக்கிட்டு ஓடிட்டு அந்த பக்கம் ஓடிட்டேன் நான். ஆடெல்லாம் இப்போ சித்தாடுனா ஓடிட்டு ஆடு மொத்தம்னா ஆடுவோம் வச்சுட்டு. ஆமாம், ஆடுவோம் பயந்துட்டு மொயின் ஓடிக்காமன்னா ஆடு பூரா காமிச்சு காட்டிலாம் மேய்ஞ்சிடுச்சு. சுற்றி கழிட்டே நிறுத்தவங்கள சட்டை கொலையெல்லாம் மூஞ்சிவிட்டு போட்டு மூஞ்சை போட்டு மூஞ்சி இந்த இதுக்கு இந்த தான் கிடைக்குமா அதிகமாக தலை பூரா இந்த இடம் அந்த தேன் கட்டி நிற்கும்போது காட்டில் அதை போய் ஆடு ஏறி கிளச்சி விட்டுட்டு இவங்க ஆட்டு பின்னாடியே தானே நிற்பாங்க. அது என்ன செஞ்சுட்டுன்னா ஆட்டை விட்டுட்டு இவங்களை வந்து சுற்றிக்கிட்டான். அப்படியே கொல்லின்னு வந்து பிடிச்சிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் மூஞ்சி இந்த கையை ஃபுல்லாக அடைய மாதிரி தேனில் அடை இருக்கும்ல. தேன் அடைன்னா இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி கொல்லின்னு அப்படியே ஃபுல்லாக கொட்டி அதோட கொடுக்கு அப்படியே மேலேயே இருக்குது. கையில் மூஞ்சில் தலையில் எல்லாம் இருக்குது. அப்படியே கைலி கட்டி இந்த கைலியை அவுத்துக்கிட்டு உதறிடுச்சு. இப்படி சுற்றி இருக்காங்க. அது போகவே இல்லையா. ஓடி இருக்காங்க. ஓடிவே அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க 2-3 பேர் மாடு வச்சுக்கிட்டு ஆடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் சொல்லி உடனே ஆஸ்பத்திரியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்க நான் ஆட்டை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் நல்ல வேலைக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க. எது நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க. என்னமோ இதை வந்து சொல்லி டக்குன்னு அப்புறம் எங்கள் பையன் கார் எடுத்துக்கிட்டு காரில் வச்சு அழைச்சிட்டு போய் 2 ஊசி போட்டாங்களாம். ஆஸ்பத்திரியில் 2 ஊசி போட்டுக்கிட்டு மாத்திரை கொடுத்தாங்களாம். வாங்கிட்டு பரவாயில்ல நல்லாயிட்டு உடனே நல்லாயிட்டு. அதுலேயே இந்த என்னமோ இன்னொரு சொல்லுவாங்க. அது என்ன தேன்னு இன்னொரு இது சொல்லுவாங்க. அது பேர் என்ன? கருவண்டு இல்லை, கருவண்டு தானா? அந்த இன்னொரு வண்டு இருக்கு அதுலேயே தேன்லேயே. அந்த வண்டெல்லாம் கடிச்சதுன்னா அது அங்கேயே காலி தான். நாங்கள் பயந்து போயிட்டோம். ஃபோன் பண்ணிச்சு என் தங்கச்சி இந்த மாதிரி அப்பாவுக்கு வண்டு கட்டிக்கிட்டு அப்படின்னா இங்கே என்ன போவோம். குழவி கருங்குழவின்னு சொல்லுவாங்க. அது பேர். அந்த குழவியெல்லாம் கடிச்சதுன்னா செங்குழவியா? செங்குழவி சிவப்பாக இருக்கும். அது கடிச்சதுன்னா அது அவ்வளோதான். குழவி கொட்டி விட்டீங்க கூட எல்லாரும் போட்டு ஓடுறோம். அந்த மாதிரி தேனில் உள்ளது தான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். போய் 2 ஊசி போட்டாங்க. பரவாயில்ல. இசிஜியை பார்த்தாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா தேன் பூச்சி தான் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேன் அழைச்சிட்டு வந்துட்டோம். காலையில் போய் கேட்டேன் ஒரு மாதிரி மயக்கமாக வருது, வேறு ஒன்றும் செய்யலைம்மா மயக்கமாக வருதுனால சரி படிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அம்மாவுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணிட்டேன்னா இவங்க வந்து சாப்பிட்டு வரட்டு சாப்பிட்றாங்க. கொழுசோறு இந்த சிக்கன்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். வெள்ளை சோறு தனியாக படிச்சு போவோம். மோரை வச்சு இந்த வேறு குழம்பு வச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு குழவு சாதம் பண்ணியிருக்கேன். நடுமண் வீட்டில் குழவு சாதமும் சாம்பார் அருமையாக இருக்குது. அதனால் சாப்பிட்டுருக்கேன். அது இல்லைன்னா வெள்ளை சாதமும் வச்சுருக்கு. அதை வேணாலும் தயிர் இருக்குப்பா ஊற்றி சாப்பிடுச்சு. வேண்டாண்டு இதே சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கும் பிடிக்காது. நான் மெயினாக எனக்காக தான் தயிர் சாதம் வெள்ளை சாதமும் தயிர் இருக்குது சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். அந்த சாதமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் பெரும்பாலும் இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் புளி சாதம் தயிர் சாதம் அதுதான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பிரியாணி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி அவ்வளோ அருமையாக நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.